மக்கள் அனைவருக்கும் வணக்கம். லஞ்ச ஒழிப்புத்துறையின் கைதுக்கு பயந்து ஏவா வேலு சிங்கப்பூரில் சென்று தலைமறைவாகிவிட்டார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இனிமே ஏவா வேலு தாவேகா ஆட்சி முடியும் வரை இந்தியாவிற்குள் வரமாட்டார், அவர் வெளிநாடுகளிலேயே சுற்றி கொண்டிருப்பார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நல்ல செய்தியை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ஏவா வேலு நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவண்ணாமலையே எனக்கு தான் சொந்தம், திருவண்ணாமலையில நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும் அப்படின்னு கடந்த ஒரு 5 வருஷமா திருவண்ணாமலையில ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடினாரு. அண்ணாமலையார பற்றி தெரியாம ஆட்டம் எல்லாம் ஆடிட்டு இருந்தாரு. இப்போ தமிழ்நாட்டிலேயே இருக்க முடியாம, தமிழ்நாட்டுல கால் வைக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வெளிநாட்டுல போய் பதுங்குற அளவுக்கு அண்ணாமலையார் அடிச்சு துரத்தி விட்டாரு. வெளிய இங்க இருக்காத, இந்தியாவிலே இருக்காத, நீ இந்தியாவுக்குள்ளே இனிமே நீ வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு துரத்தி விட்டாரு. அதுவும் பயந்து போய், கைதுக்கு பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு நிலைமையை அண்ணாமலையார் அவர்கள் உருவாக்கி விட்டார். ஆக மொத்தம் திருவண்ணாமலை ஈஸ்வரனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம சேனல்ல சொல்லிக்கிறோம், சேனல் சார்பா. சரி, இப்ப இந்த வழக்கு விசாரணைக்கு நாம வருவோம். லஞ்ச ஒழிப்புத்துறையோட வழக்கு விசாரணையில ஆஜராகணும், 30ஆம் தேதி, கடந்த ஜூன் 30ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவுலாம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனா அதற்கு முன்னாலேயே எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர்ல போய் படுத்துட்டாரு நம்ம ஏவா வேலு. இவர் சிங்கப்பூருக்கு போன உடனே சரி, இவர் எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு வரணும், அதனால ஏவா வேலு சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு குணமடைந்து எப்போ இந்தியாவுக்கு வராரோ, இந்தியாவுல ஏர்போர்ட்ல கால் வைக்கிறாரோ, அப்போ உடனே லஞ்ச ஒழிப்புத்துறை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லுக் அவுட் நோட்டீஸ கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தனா? லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்துட்டாங்க. இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை கையில ஆர்டர் இருக்கு. ஏவா வேலு இந்தியாவுல கால் வச்சா உடனே அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா அதிகாரமும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்துருச்சு. இப்ப இந்த விஷயமும் ஏவா வேலுவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதனால இப்ப அந்த 30ஆம் தேதி ஆஜராகல, ஜூன் 30. அடுத்து இப்ப ஜூலை 15ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த தள்ளி வச்சிருக்காங்க, ஜூலை 15ஆம் தேதி. இப்போ இதற்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏவா வேலு தரப்புல இருந்து என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, 15ஆம் தேதிலாம் எங்களால வர முடியாது, நாங்க இனிமே சிங்கப்பூர்ல தான் இருப்போம், நாங்க எப்ப எங்களுக்கு தோணுதோ அப்பதான் நாங்க வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இங்க தாவேகா அரசோடு ஏவா வேலு பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏன்னா ஏவா வேலு மீது ஒரு வழக்கு இல்லைங்க, இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருக்க இந்த வழக்கு மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கு, நிறைய ஊழல் வழக்குகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே இப்ப தாவேகா அரசு தோண்ட ஆரம்பிச்சதால ஏவா வேலு மொத்தமா சிங்கப்பூர்ல போய் படுத்துட்டாரு. இப்ப நம்ம இந்தியாவுக்கு போனோம் அப்படின்னா இந்த ஒரு வழக்கோட நம்மள விட மாட்டானுங்க. நிச்சயமா பல வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு, எல்லா வழக்கையும் கையில எடுத்து நம்மள ஜெயில தள்ளிடுவானுங்க அப்படிங்கிறது ஏவா வேலுவுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதனால ஏவா வேலு என்ன பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னா, அவருக்கு தான் பல லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்குல்ல, உலகத்துல பல நாடுகள்ல பல வங்கிகள்ல பல லட்சம் கோடிகள் சொத்துக்கள் இருக்கிறது. அந்த சொத்துக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, அமெரிக்கான்னு உலகம் முழுக்க சுத்தி வரலாம் அப்படின்னு ஏவா வேலு பிளான் பண்ணிட்டாரு. இனிமே நம்ம இந்தியாவுக்கு போனா தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துப்போம், ஒரு மாசம் ஒரு நாட்டுல இருப்போம், அடுத்து ஒரு மாசம் இன்னொரு நாட்டுக்கு போயிடுவோம், நம்ம கிட்டதான் ஏகப்பட்ட சொத்துக்கள் கொள்ளையடிச்சு வச்சிருக்கோமே, தமிழ்நாட்டு மக்கள், இளிச்சவாய் மக்கள்கிட்ட இருந்து பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாரு இந்த ஏவா வேலு. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆளு உலகம் முழுக்க சுத்தி வருவான். இங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் இளிச்சவாங்க. இப்ப அந்த ஆளை அரெஸ்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. இப்போ அந்த ஏவா வேலுவோட வக்கீல் தரப்புல இருந்தே பேசியிருக்காங்க, அந்த ஆடியோ எல்லாம் லீக் ஆயிருக்கு. பட் காப்பிரைட்ஸ் பிரச்சனையால என்னால அந்த நம்ம சேனல்ல அந்த ஆடியோவை போட முடியாது. பட் அந்த ஆடியோல அந்த வக்கீல் என்ன பேசினாரு அப்படின்னா, ஏவா வேலு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட 1000 கோடி பேரம் பேசினதா சொல்லப்படுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே நான் 1000 கோடி பணம் தரேன், என்ன விட்டுருங்க இந்த கேஸ்ல இருந்துலாம், டிவிகேவுக்கு கொடுக்குறாங்களாம். அதாவது டிவிகே கட்சிக்கு பார்ட்டி நிதிங்கிற மாதிரி நான் 1000 கோடி தரேன், அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கே 1000 கோடி தரேன், வேணும்னா இன்னொரு 1000 கோடி சேர்த்து வேணாலும் தரேன், நீங்க இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் இந்தியாவுக்கே வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏவா வேலு முரண்டு பிடிச்சிக்கிட்டு சிங்கப்பூர்ல இருக்காராம். இப்போ இது வரைக்கும் சிங்கப்பூர்ல இருக்காரு, இந்த மாசம் முழுக்க இருப்பாரு, அடுத்த மாசம் எந்த நாட்டுக்கு போவாருங்கிறது தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். இப்ப அதை குறிப்பிட்டு தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் மீட்டிங்ல ஏவா வேலுவை பத்தி பேசியிருந்தாரு. நம்ம வழக்கு போட்டோன்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தர் போய் சிங்கப்பூர்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு ஏவா வேலுவை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. ஆக மொத்தம்
இப்ப ஏவா வேலு சிங்கப்பூர்ல இருக்காரு. இனிமே அவர் இந்தியாவுக்கு வந்தாருன்னா அரெஸ்ட் தான். இப்ப ஏவா வேலு பேரம் பேசினாருங்கிற இந்த விஷயமும் வெளியில தெரிஞ்சு போச்சு. இப்போ இதெல்லாம் அங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு பிஜேபி ரசிச்சுட்டு இருக்காங்க. சரி, விஜய் டிஎம்கேவை என்னவெல்லாம் பண்றாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு பிஜேபி கையை கட்டி அழகா சினிமா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப பிஜேபி செய்ய வேண்டிய வேலையை இங்க விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அப்படிங்கிறது உண்மைதான். இப்ப விஜய் முழுசா அப்படியே நல்லதும் பண்ணிடல. இப்ப இவருடைய டிவிகே கட்சியிலும் சில குறைபாடுகள் இருக்கு. இந்துக்களுக்கு எதிராக பல வேலைகள்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்தவ மதத்துக்கு ஆதரவா நிறைய வேலைகள்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவிற்கு எதிராக ஏவா வேலு அப்புறம் இன்னும் செந்தில் பாலாஜி இந்த மாதிரியான அமைச்சர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம டிவிகேவை பாராட்டலாம். அது மட்டும் இல்லாம இப்ப டிவிகே அமைச்சர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அருண்ராஜ் நினைக்கிறேன், அவர் தனலட்சுமி சீனிவாசனை சும்மா விட மாட்டோம், கதிரவனை சும்மா விட மாட்டோம், இவர் நிறைய போர்ஜரி வேலைகள் செஞ்சு யூனிவர்சிட்டிக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி தனலட்சுமி சீனிவாசன் அந்த கல்லூரி நிர்வாகம், அந்த தனலட்சுமி சீனிவாசன் குடும்பத்துக்கு எதிராக இப்ப அமைச்சர் பேசியிருக்காரு, டிவிகே அமைச்சர். ஆக மொத்தம் இப்ப அடுத்து கதிரவனையும் குறி வச்சுட்டாங்க. அப்ப திமுகவினுடைய முக்கியமான தலைகள்லாம் யாராரு? செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, அப்புறம் ஜெகத் ரட்சகன், சேகர் பாபு, தனலட்சுமி சீனிவாசன், இந்த மாதிரி திமுகவினுடைய கிளைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளையெல்லாம் ஒண்ணா வெட்டுறாங்க டிவிகே. அதுதான் ஒண்ணு, ஆலமரத்தை வெட்டணும்னா முதல்ல கிளையை வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி திமுகவை காலி பண்ணணும்னா அந்த திமுகவுக்கு பக்கபலமா இருந்து பினான்சியல் சப்போர்ட் செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்க எல்லாருமே. ஜெகத் ரட்சகன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்கிறது நமக்கு தெரியும், ஏவாவேலு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்கிறதும் தெரியும், சேகர் பாபு எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு, தனலட்சுமி சீனிவாசன் எத்தனாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காங்கிறது எல்லாருமே தெரியுது, செந்தில் பாலாஜி கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு. சோ இந்த மாதிரி எலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டா டிவிகேவுக்கு யாரெல்லாம் பினான்சியல் சப்போர்ட் பண்றாங்களோ இவங்க எல்லாரையுமே கார்னர் பண்ணிருக்காங்க இப்போ டிவிகே கவர்மெண்ட். அதுலதான் முதல் கட்டமா செந்தில் பாலாஜியும் ஏவா வேலுவையும், இப்ப அடுத்து ஜெகத் ரட்சகனுக்கும் வருது. ஜெகத் ரட்சகன், அடுத்து கதிரவன், இப்படி வரிசையா வருது. துரைமுருகன் உட்பட இதுல அடங்கும். சரி, இப்ப இந்த ஏவா வேலு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாரு, இனிமே இவர் இந்தியாவுக்கே வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா இந்த வழக்குல இருந்து உங்களை விடுவிக்கலாம் முடியாது, உங்க 1000 கோடி எல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிவிகே கவர்மெண்ட் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களாம். வெறும் 1000 கோடி பணத்துக்காக உங்களை நாங்க விட்டுருவோமா? இப்ப நாங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கோம், எங்களுக்கு இந்த 1000 கோடி பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு டிவிகே கவர்மெண்ட் சார்பா பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இவர் 1000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் இப்ப எங்களுக்கு தேவையில்ல, நீங்க இந்தியாவுக்கு வாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான், இது மட்டும் தான் இப்ப நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிவிகே எம்எல்ஏ கிட்ட எம்எல்ஏக்கள் நிறைய பேர் கிட்ட ஏவா வேலு பேரம் பேசினதா சொல்லப்படுது. செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, KN நேரு இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த டிவிகே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லயும் ஈடுபட்டு இருந்தாங்க. அதுலயும் ஏவா வேலு பேரு அடிபடுது. ஆக மொத்தம் ஏவா வேலுவை வளைச்சு அடிக்கிறாங்க டிவிகே. இப்படி பல பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனாலதான் மனுஷன் போய் சிங்கப்பூர்ல உட்காந்துட்டாரு. ஆக மொத்தம் இங்க திருவண்ணாமலையில இவர் கடந்த 5 வருஷமா ஆடின ஆட்டத்துக்கு அந்த சிவபெருமானே என்ன பண்ணிட்டாரு, ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. இப்போ இதுல இருந்து ஏவா வேலுவால வெளியில வர முடியாது. டிவிகே கவர்மெண்ட் அந்த 1000 கோடி டீல ஏத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜய்கிட்ட இல்லாத பணமா? 5000 கோடியா, 6000 கோடியா, 10,000 கோடியா? விஜய் கிட்ட இல்லாத கோடிகளா? இப்ப விஜய் 1000 கோடிக்கு மசிஞ்சிருவாரா? ஓ, ஏவா வேலு 1000 கோடி கொடுக்குறாரு, அதை வாங்கிட்டு அப்படியே நம்ம ஏவா வேலுவை விட்டுடலாம் அப்படின்னு விஜய் நினைப்பாரா? கிடையாது. விஜயே கோடீஸ்வரன் தான், அவருக்கு அந்த 1000 கோடி எல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இருந்தாலும் சில விஷயங்கள்ல நமக்கு விஜய் மேல கருத்து வேறுபாடு எல்லாம் உண்டு. அதுக்காக எல்லா விஷயத்திலயும் அவர் கெட்டவர் அப்படிங்கறதையும் நான் சொல்ல வரல. சரி, இப்ப ஏவா வேலுவோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறது இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த ஏவா வேலு கிட்ட சில கேள்விகள் நம்ம சேனல் சார்பா நம்ம கேக்குறோம். அதே நேரத்துல நிறைய பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஏவா வேலு ஒரு பஸ் கண்டக்டரா இருந்த நபர். ஒரு பஸ் கண்டக்டரா இருந்த இந்த நபருக்கு எப்படி பல லட்சம் கோடிகள் சொத்து வந்தது? சிங்கப்பூர்ல சொத்து, மலேசியால, ஜெர்மனில, அமெரிக்கால எங்க பார்த்தாலும் முதலீடுகள் போட்டிருக்காரு. இவ்வளவு பணம் எங்க வந்தது, எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை இப்ப எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அருணை மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ்னு இத்தனை கல்லூரிகள் கட்டுவதற்கு எங்க இருந்து பணம் வந்தது? இப்ப தமிழ்நாட்டுல மினிஸ்டரா இருந்தா தமிழ்நாடு மினிஸ்டருக்கு எவ்வளவு சம்பளம், அவர் எத்தனை ஆண்டுகள் மினிஸ்டரா இருந்தாரு, எத்தனை ஆண்டுகள் எம்எல்ஏவா இருந்தாரு, எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளவு, மினிஸ்டரோட சம்பளம் எவ்வளவு, அவருடைய பதவி காலம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த சம்பள பணத்தை வச்சு காலேஜே கட்ட முடியாதே. வேணா ஒரு வீடு கட்டலாம், அவ்வளவுதான்.
அப்படி இருக்கும் பொழுது இத்தனை கல்லூரிகள், அரசு கல்லூரி, பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரி, வெளிநாடுகள்ல பல லட்சம் கோடிகள் சொத்து, அதாவது 1000 கோடி கவர்மெண்ட்டுக்கே கொடுக்கறேன் அப்படின்னு பேரம் பேசுற அளவுக்கு ஏவாவேலு கிட்ட அவ்வளவு சொத்துக்கள் எங்கிருந்து வந்தது? இப்ப இதையெல்லாம் தமிழக மக்கள் நீங்க உணரணும். குறிப்பாக இப்ப இருக்கிற இளம் தலைமுறையினர் நீங்க உணர்ந்து இனி வரும் காலங்கள்ல திமுக மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு அடுத்த தேர்தலையும் இடம் கொடுக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ஊழல் பெருச்சாளிகளை இதோட நம்ம விரட்டி அடிச்சணும். 2026 திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அதை ஜென்சி இளைஞர்களை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த திராவிடத்தை இங்க ஒழிச்சாதான் தமிழ்நாடு சுத்தமாகும். அதுக்கு அப்புறம் நம்ம மத்ததை பாத்துக்கலாம். சோ என்னை பொறுத்தவரை ஏவாவேலு விஷயத்துல இப்ப டிவிகே கவர்மெண்ட் செய்யறது சரிதான். அதுக்கு நம்ம ஆதரவும் கொடுக்கிறோம். அதே நேரத்துல டிவிகே கவர்மெண்ட் இங்க கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு ஆதரவா செயல்படுறாங்க, கோவில்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற நிறைய தகவல்கள், செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் நாம கண்டிக்கிறோம். சரிங்களா? சோ அவங்க செய்யற தப்பையும் நாம கண்டிக்கிறோம். அதே நேரத்துல நல்லது நடந்தா அதையும் நாம சில நேரங்கள்ல பாராட்டவும் செய்யறோம். ஆக மொத்தம் ஏவாவேலு விவகாரத்துல நம்ம டிவிகே கவர்மெண்ட் இன்னும் அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க, இப்ப கரூருக்கு விஜய் போயிட்டு வந்திருக்காரு, இப்ப அடுத்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இடைத்தேர்தல் இப்போ இன்னொரு 4 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 மாசமும் 3 மாசமும் இருக்கு இடைத்தேர்தலுக்கு. அந்த இடைத்தேர்தல்ல டிவிகே தனியாக வேட்பாளர்களை நிறுத்தி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டி வந்தவுடன் திமுக மீது இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை டிவிகே கவர்மெண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. ஆக மொத்தம் இன்னொரு 3ல இருந்து 4 மாசம் வரைக்கும் திமுக, விசிக இவங்கெல்லாம் ஆட்டமா ஆடலாம். இடைத்தேர்தல்ல தனியா நின்னு விஜய் எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிட்டாரு, அதாவது டிவிகே ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக இவங்க துணையெல்லாம் டிவிகேவுக்கு தேவை கிடையாது. இப்ப இவங்களெல்லாம் வெளியில போக சொல்லிடுவாங்க. சோ இந்த இடைத்தேர்தல் வரை என்ன நடக்குதுங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.